முதலமைச்சராக இருந்த காலத்தில் அனைவரையும் பேருந்தில் பயணிக்க வழிவகை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இன்று விடியல் பயணம் தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதோ தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்கிறார்கள். போக்குவரத்து துறை என்ற துறையையே உருவாக்கி அதனை தேசியமயமாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றும் வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது குறைந்த கட்டணத்தில் சிறப்பான பயணத்தை நமது தமிழ்நாடு போக்குவரத்து துறை வழங்கி வருகிறது. மகளிருக்கான விடியல் பேருந்து பயணத்தின் மூலம் மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இதுவரை 800 கோடி முறை பயணங்களை மகளிர் மேற்கொண்டு அதன் மூலம் அவர்கள் சேமித்து வருகின்றனர். மகளிருக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது இட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கான விடியல் பேருந்து பயண திட்டம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பேருந்துகள் பல்வேறு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சக்கரங்கள். இப்படி ஒவ்வொரு திட்டங்களின் மூலமும் மக்களின் வாழ்வினை உயர்த்தும் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்று விடியல் பேருந்து பயண திட்டத்தை பார்த்து பல்வேறு மாநிலங்களும் வியந்து நிற்கின்றன. பல்வேறு மாநிலங்களும் தங்களின் மாநிலங்களில் அதனை பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது திராவிட மாடல் அரசு. வேளாண் துறைக்கென பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட 2 சக்கர வாகனங்களை வழங்க இருக்கிறார்கள். முன்னதாக வேளாண் துறையின் மூலமாக பவர் டில்லரை பயனாளிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள்.